ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மார்டின் ஆடியோ. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிஸ்லாஜிக் பேஸ்டு ஆர்டிவேஸ்டு இன்பில்டு, அதாவது சிஸ்லாஜிக் ஐசியை பயன்படுத்தி அதை அவுட்புட்டை கொண்டு போய் ஒரு ஆர்டிவேஸில் ப்ளக் பண்ணி ஒரு 5.1 சேனல் அவுட்புட் தரக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் HDMI கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ HDMI வேணும்னா நம்ம இன்பில்டு எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்பில்டுக்கான சாஃப்ட்வேர் இதிலே இன்பில்டாக இருக்குது. ஸோ இந்த கிட்டு வேணுங்கிறவங்க மறக்காமல் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட கிட்டு வாங்கும்போது கண்டிப்பாக ரேட் ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி அவங்களோட பேரும் நம்ம போட்டு கொடுத்துடலாம். அதே போல் சீப் அண்ட் பெஸ்ட்டில் நல்ல ஒரு ஃபுல்லி ஜம்போ டிஸ்பிளே வச்ச ஒரு ரிமோட் கிட் இது. ஸோ இது சிஸ்லாஜிக் பேஸ் பண்ணக்கூடியது. 2 ஆப்டிக்கல், 2 HDMI, 2 கோஆக்சல், ஒரு 2 ஆக்ஸ் இன்புட், இவ்வளோ இன்புட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டான போர்டு கிடையாது, ரொம்ப ஈஸியான போர்டு தான். உங்களுக்கு சப்ளை பார்த்தீங்கன்னா ஏசி 15015 ஒரு 1 ஆம்பியர் கொடுத்தாவே இதுக்கு சோர்ஸ் போதுமானது. ஸோ இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு போர்டு. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DOLBY Dts சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி மல்டி சவுண்ட் மோடு இருக்குது. உங்களுக்கு விர்ச்சுவல் நிறைய மோடு நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்கள் ஃபீல் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இன்பில்ட் USB ப்ளஸ் வித் ப்ளூடூத்தோட 5.0 வெர்ஷனோட ப்ளூடூத் இருக்குது இல்லை. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு பர்ஃபார்ம் இருக்கும் இல்லை கண்டிப்பாக. அதே மாதிரி ரிமோட்டில் பக் எதுவும் இருக்காது. ஆப்டிக்கல் சோர்ஸு ப்ளஸ் கோஆக்சல் சோர்ஸு, HDMI சோர்ஸு எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக சென்ஸ் பண்ணக்கூடியது, அக்யூட்டாக சிக்னலையும் தரக்கூடியது. ஸோ இந்த கிட்டு வேணுங்கிறவங்க மறக்காமல் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஒரு ஆப்டிக்கல் ரிமோட் கிட்டு. ஆப்டிக்கல் HDMI இது எல்லாமே நீங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இந்தியன் மேடில் ஒரு ஆப்டிக்கல் கிட் இது. ஸோ இது போல் கிட்டுகள் இன்னும் இன்னொரு வீடியோக்கள் டீட்டெயிலாக போடுவோம். ஸோ இதோட டெஸ்டிங் வீடியோ, இதோடைய ரிமோட் ஃபங்க்ஷன்ஸு ப்ளஸ் இதோட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்த்துருவோம். இது கூட எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ரிமோட்டு, வயர்ஸு, பேக்கில் இருக்கக்கூடிய பேனல்ஸ் எல்லாம் இவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ வாங்க இதை பற்றின கிளியரான வீடியோவை கிளியராக பார்த்துருவோம். ஸோ அதே போல் இந்த ரிமோட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம கிளியராக பார்த்துருவோம். இப்போ வந்து டிஃபால்ட் மோடில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கிட்டில் இண்டிகேட் பார்த்துருவோம். இந்த கிட் பார்த்திங்கன்னா ஸ்லோ பிளிங்கிங்னா சிக்னல் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த கிட்டு ஒர்க்கில் சொல்லிட்டு இந்த இண்டிகேட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ப்ளூ வந்து டோட்டலாக இல்லை, கனெக்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா சோர்ஸ் எதுவுமே இல்லை, பவர் இல்லைன்னு அர்த்தம். அது நார்மல் தான். பட் இந்த சோர்ஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த கிட்டு தான் ஃபெயிலியர் இருக்குதுன்னா இந்த லிங்க் இப்போ இந்த பிளிங்கிங் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேயே நீங்கள் ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். நம்ம கிட்டு ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் மோடு, ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2 இதில் செலக்ட் ஆகிக்கும். இதில் மேலே போட்டிருக்காங்க. கோஆக்சல் 1, கோஆக்சல் 2 எல்லாமே டிஜிட்டல் சோர்ஸ். இது ரெண்டுமே டிஜிட்டல் சோர்ஸாக இல்லை HDMI இன்பில்டு பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டாங்க. வேணும்னா நம்ம HDMI மாடியூல் வாங்கி தனியாக போட்டுக்கலாம். இது USBக்கான பட்டன், USB BD ஆக்ஸு 1 2 இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோடு, நீங்கள் என்ன ஆடியோவோட மோடு எமலன், ஸ்டீரியோ, மூவி, மியூசிக், மேட்ரிக்ஸ், விர்ச்சுவல் சேம் தான், அப்படியே ரொட்டீன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சவுண்டோட என்ஹான்ஸ்மெண்ட்டை கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ இது மியூட் கீ. அடுத்து ஃப்ரண்ட் லிஃப்ட் அப் டவுனு, நீங்கள் அப் டவுன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு, ரியரு, சப்வூஃபரு, ஓவரால் வால்யூம். இது ஓவரால் வால்யூம். அது சென்டர் பார்ப்போம். சென்டர் பாருங்கள், அப் டவுன் எல்லாமே அப் டவுன் பண்ணிக்கலாம். இது இன்பில்டாகவும் பேஸ் டூல் பாருங்கள். பேஸ் டூல் வந்து ஆக்சுவலாக பேஸ் டூல் பார்த்தீங்கன்னா R2Sோட பேஸ் டூல். R2Sலாம் பேஸ் டூல் ஒர்க் ஆகும். பட் இது ஒரு சினிமா ப்ராசர், ஜஸ்ட் ஒரு சினிமா ப்ராசர். இது சினிமா ப்ராசர்லேருந்து வெளியே சிக்னல் வந்து அது R2Sல கனெக்ட் ஆகி உங்களுக்கு 5 சேனல் அவுட்புட் ஆயிரும். ஸோ செலக்டிங் எல்லாமே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு R2S மூலமாக தான் செலக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது R2S பேஸ்டு தான், R2S மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது சினிமா ப்ராசர். இது ஆப்டிக்கல் கோஆக்ஸில் வந்து டிஜிட்டல் சிக்னலில் DOLBY இதை என்கோட் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ராசஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்பில்ட் USB ப்ளஸ்ஸு இன்பில்ட் ப்ளூடூத்தோடு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் நமக்கு. ஸோ இந்த ரிமோட் கிட் ஃபங்க்ஷனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது சொல்லிட்டு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே போல்
இல்லை பேஸ் டேபிளும் அப் டவுன் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நம்ம பேஸ் டேபிளை ஆட் பண்ண முடியும். பட் எஸ்எம்டியில் நம்ம நுணுக்கமாக கொஞ்சம் பார்த்து லைனை மட்டும் அவுட்புட் இருக்குது நம்ம ஆப்பாம் வச்சு இன்னும் கெயின் வேணால் கெயின் பண்ணிக்கலாம். கோடி டிபி ரைஸ் பண்ணி அப் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையான கிட்டு தான். ஸோ இது HDMI ஆப்டிக்கல் சோர்ஸில் கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சாக்கெட்டை டேமேஜ் பண்ண வேண்டாம். இந்த சாக்கெட் கிடைக்காது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு சேஃபாக நீங்கள் வச்சுக்க முடியுமோ அளவுக்கு சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னும் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணுன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நம்ம நிறைய வீடியோ போட்டு இருப்போம். இதை பற்றி வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதையும் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் மார்டின் ஆடியோ.